அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி பழனி முருகன் கோவிலை விட பல மடங்கு சக்தி படைத்த இன்னொரு முருகன் கோவிலை பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். ஆம், பழனி முருகனை விட சக்தி படைத்த கோவில் உண்டா என்றால் கண்டிப்பாக உண்டு. அதே சமயத்தில் பழனி முருகன் கோவில் என்ன விசேஷம் என்றால், அங்கே சிலையை 9 பாஷங்களை கொண்டு, அதாவது நவபாஷ சிலையை அங்கே அமைத்திருக்கிறார் போகர். இந்த போகர் அமைத்த நவபாசன சிலையில் பல தீராத வியாதிகள் தீர்த்து பல அதிசயங்கள் நடக்கிறது என்பது அனைவருக்கும் தெரிந்த உண்மைதான். பழனி முருகன் கோவிலை பற்றி எந்த இடத்திலும் நாம் தவறாகவோ அல்லது தாழ்த்தியோ தரம் தாழ்த்தியோ நாம் பேசவில்லை. ஆனால் இந்த கோவிலை வடிவமைத்த அதே போகர் தான் இதைவிட ஒரு படி மேலே சென்று, அதாவது 9 நவபாசங்கள் கொண்டது பழனி முருகன் கோவில். இந்த கோவிலில் 10 நவபாசனங்களை கொண்டு, அதாவது தசபாசன சிலையை அமைத்திருக்கார். அப்போது பழனியை விட இன்னும் ஒரு பாசனம் கூட்டி அமைத்திருக்கார். ஏன் அப்படி அமைத்தார், எதற்காக அப்படி அமைத்தார், அப்படின்னா அந்த விசேஷம் என்பதை இந்த காணொலியை நாம் முழுமையாக பார்க்க இருக்கிறோம். ஆம், போகர் என்பவர் மொத்தம் 3 சிலைகளை அமைத்தார். அந்த நவபாசனத்திலே அந்த பாசன முறையிலே 3 சிலைகளை வடிவமைத்தார். ஒன்று பழனியில் இருக்கிறது, அனைவருக்கும் தெரியும். அது 9 வகையான நவபாசனம் செய்த சிலையாகும். இன்னொரு சிலை தசபாசனமாகும். இதுதான் நாம் இன்று பேசக்கூடிய காணொலியாகும். இது கொடைக்கானல் அருகே இருக்கக்கூடிய குழந்தை வேலப்பர் கோவிலில் இதை வைத்திருக்கிறார். கொடைக்கானல் குழந்தை வேலப்பர் கோவில் என்று நீங்கள் கூகுளில் டைப் செய்தால் அந்த கோவிலில் செல்லும் முகவரி, ஜிபிஎஸ் லொக்கேஷன், தொலைபேசி எண்கள் அனைத்தும் உங்களுக்கு கிடைத்துவிடும். சரி, இந்த இடத்தில்தான், அதாவது கொடைக்கானலில் குழந்தை வேலப்பர் கோவிலில் தான் இந்த தசபாசன சிலை இருக்கிறது. அதாவது 10 பாசனங்களை கொண்டு அதே போகர் தான் இங்கே சிலை செய்திருக்கார். சரி, பொதுவாக சிலை செய்பவர்கள் ஒன்று கருங்கல். பொதுவாக கருங்கலில் தான் சிலைகள் எல்லா கோவிலும் இருக்கும். சில இடங்களில் பஞ்சலோகத்தில் இருக்கும், சில இடங்களில் ஐம்பொன்னில் இருக்கும், சில இடங்களில் தங்கத்தால் இருக்கும், சில இடங்களில் மரத்தில் கூட இருக்கிறது, சில இடங்களில் உங்களுக்கு சிமெண்டில் கூட செய்திருக்கார்கள். இப்படி காலங்காலமாக கருங்கல், பஞ்சலோகம் இதைத்தான் பயன்படுத்தி வருகிறார்கள் சில சாமி சிலைகளை செய்வதற்கு. ஆனால் போகர் மட்டும் சற்று வித்தியாசமாக பாசனங்களை கொண்டு செய்திருக்கார். நவபாசனம் என்பது பொதுவாக பாசனம் என்றாலே மிக சக்தி படைத்ததாகவும், அதில் நிறைய மருந்துகள், அது நம்ம பற்றி வெளியே சொன்னால் ரகசியங்கள்லாம் அனைத்தும் வெளியே போய்விடும். ஆம், அது சித்தர்கள் மட்டுமே தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக அப்படி ஒரு சக்தி படைத்த விஷயங்கள்லாம் சேர்த்தான் இந்த குழந்தை வேலப்பர் கோவிலில் அவர் தசபாசன சிலை அமைத்திருக்கார். சரி, இந்த கோவிலை பொறுத்தவரை பழனி முருகனை விட ஒரு பாசனம் கூட இருப்பதால், அதாவது தசபாசனம் இருப்பதால் கண்டிப்பாக இங்கு அதிக சக்தி இருப்பதாக நம்பப்படுகிறது. வாழ்க்கையில் ஒரு முறை இந்த குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு சென்று வந்தால் நாம் அதாவது வாழ்க்கையின் உயர்நிலைக்கு செல்ல முடியும் என்பதுதான் இதனுடைய சக்தியாகும். தச பாசனம் என்பது 10 வகையான சக்திகள் நமக்கு கிடைக்கும். 10 வகையான அனைத்து செல்வங்களும் சேரும் என்பது ஒரு ஐதீகமாக இருக்கும். உலகத்தில் தேர், இந்த கோவிலுக்கு தேர் இழுப்பார்கள். பொதுவாக தேரை முன்னோக்கித்தான் இழுப்பார்கள். ஆனால் இந்த கோவில் மின்னும் பின்னும் 2 பக்கமும் இழுக்கும் சக்தி இந்த கோவிலுக்கு உண்டு. அதாவது தேரை வடம் பிடித்து முன்னோக்கித்தான் இழுத்து செல்வார்கள், பின்னோக்கி எல்லாம் இழுக்க மாட்டார்கள். ஆனால் இங்கு பின்னோக்கியும் இழுப்பார்கள், முன்னோக்கியும் இழுப்பார்கள். அப்போது நமது வாழ்க்கை பின்னோக்கி வந்தாலும் முருகன் காப்பாற்றுவார், பின்னோக்கி வந்தாலும் முருகன் காப்பாற்றுவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் இந்த முருகன் அந்த தேர் இழுக்கும்போது 25,000 தேங்காய்கள் ஒரே நொடியில் உடைக்கப்படும், ஒரு அதிசயமாகும். இப்படி இந்த கோவிலை பற்றி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆம், அவ்வளோ பெரிய சக்தி படைத்த கோயிலாகும். இந்த கோவிலை பொறுத்தவரை தசபாசனம் சிலையிடம் நீங்கள் மனமுருகி வேண்டினால் உங்கள் வாழ்க்கையில் என்ன கேட்கிறீர்களோ அதை உடனடியாக முருகன் ஏற்று அதை நமக்கு செவி சாய்த்து செய்து கொடுப்பதாக ஐதீகம் இருக்கிறது. தீராத வியாதிகள் தீர்வதும், தீராத குடும்ப பிரச்சனைகள் தீர்வதும், கணவன் மனைவி தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதும், சொத்து பிரச்சனைகள் தீர்வதாகவும், செல்வம் செல்வாக்கு என பட்டங்கள் அளிப்பதாகவும், அதே சமயத்தில் நம்ம வாழ்க்கையில் இந்த கோவிலுக்கு ஒரு முறை சென்று வந்தால் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள் நமக்கு கிடைக்கும் என்பதுதான் இங்குள்ள நிதர்சனமான உண்மையாகும். பல ரூபங்களில் பல அதிசயங்கள் முருகன் இந்த கோவில் நடத்தியிருக்கிறார். பலருக்கும் பலவிதமான பாடல்களையும் காட்சிகளையும் அவர் கொடுத்திருக்கார் என்பது நம்ப முடியாத விஷயமாக இருக்கிறது. குன்று முருகன் என்றாலே ஒவ்வொரு கோவிலுக்கும் ஒவ்வொரு கதைகள் உண்டு. ஆனால் இந்த கோவிலை பொறுத்தவரை
மிக வித்தியாசமான கதைகளும் உண்டு, மிக பயங்கரமான கதைகளும் உண்டு. ஆம், அவ்வளோ சக்தி படைத்தவர் தான் இந்த முருகன். இந்த குழந்தை வேலப்பர் கோவிலுக்கு நீங்கள் சென்று வணங்கி வந்தால் வாழ்க்கையில் பண கஷ்டம் கண்டிப்பாக நிவர்த்தியடையும், தொழிலில் வெற்றி கிடைக்கும். நீங்கள் கொடைக்கானல் அனைவருக்கும் தெரியும் ஒரு சுற்றுலா மையம் என்பதால் கொடைக்கானல் செல்லும்போது இந்த முருகனையும் சேர்த்து வழிபட்டு வாருங்கள். வாழ்க்கையில் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. மிக சக்தி படைத்த ஒரு முருகன் கோவிலாகும். பழனி முருகனைப் போலவே உங்களுக்கு அங்கேயும் காட்சி தருகிறார். அதே போல் இந்த கோவில் உள்ள சிலைகள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கதைகளை சொல்கிறது. முருகன் அதாவது ஞான பழத்தை பற்றிய கதைகள் கூடிய சிலைகளும் அங்கே இருக்கிறது. இந்த கோவில் யானைக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கார்கள். அப்போது இந்த குரு ஜாதகத்தில் குரு செவ்வாய் இணைந்து பார்வையிடக்கூடிய அது போன்ற விஷயங்களும் உங்களுக்கு கிடைக்கும். அந்த மாதிரி ஜாதகம் அமைந்திருந்தால் மிகப்பெரிய வெற்றி கொடுக்கும். ஜாதகத்தில் செவ்வாய் வலுத்திருந்தாலும் நீங்கள் வெற்றி கிடைக்கும். இப்படி ஜாதக ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களை செய்யலாம். இந்த கோவிலை பொறுத்தவரை நீங்கள் பொதுவாக தெரிந்து கொள்ளுங்கள், மிக சக்தி படைத்த கோயில். நீங்கள் கேட்டதை கொடுப்பார், அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் புரிந்து கொண்டால் போதும். ஒரு முறை சென்று வணங்கி வாருங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள்.